Hello friends, welcome to Blitz Cinemas. இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க தி கன்ஸ் ஆஃப் நவரோனா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1961ல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 38 minutes இருக்கு. இந்த படத்தை ஜே லீ தாம்சன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல டேவிட் நிவேன், கிராஜி பார்க், இரேனி பேப்ஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நாவல் அடிப்படையை வச்சு எடுத்திருக்காங்க. 1943ல பார்த்தீங்கன்னா 2000 சோல்ஜர்ஸ் வந்து கெராஸ் ஐஸ்லாண்ட்ல மாட்டிக்கிறாங்க. எப்படி மாட்டிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த நவரோனா ஐஸ்லாண்ட்ல இருந்து 2 பீரங்கியை வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. அதுல இந்த சோல்ஜர்ஸ் போன கப்பல் டேமேஜ் ஆகி இவங்க அந்த ஐஸ்லாண்ட்ல மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு விமானப்படை தாக்குதலை நடத்துறாங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் கொண்ட குழு, அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் மீனவர்கள் மாதிரி போறாங்க. அவங்கள வழி நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜர். அவங்க கூட இன்னும் பல டீம்ஸ் போறாங்க. இவங்களாம் எப்படி அந்த தீவுக்கு போறாங்க, போய் அவங்களெல்லாம் காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா 1961ல வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கு இது ஒரு தரமான படம்னே சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நாவல் அடிப்படை வச்சு எழுதி எடுத்ததுனால ஒரு நீட்டான ரைட்டிங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேலையும் தரமா பண்ணியிருக்காங்க. அதை வச்சு ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாமா நம்ம டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.